மக்களே குட் ஈவினிங். வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் பல்சஸ் சாலட் டொமேட்டோஸ் அப்புறம் ப்ரொக்கோலி கேப்சிகம்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பாவ் பாஜி பண்ண போகிறோம். யூஸ்வலான பீன்ஸ் கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்குக்கு பதிலாக உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிட்டு இந்த ரெட் காராமணி இல்லை தட்டைப்பயிறு கார்ன் அப்புறம் இது பட்டாணி. ஸோ இது 50%, இது 30%, இது 20% கார்ன் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதோட மல்டி கலர் கேப்சிகம் ஒரு பெல் பெப்பர் ஒரு கொடமிளகா ஒரு அரை மிளகா நறுக்கிக்க போகிறோம். ப்ரொக்கோலி அதுக்கப்புறம் இந்த சாலட் டொமேட்டோஸ்னு கிடைக்குதுங்க. இது மார்க்கெட்டில் நான் லுலு ஆன்லைனில் வாங்கினேன், யூஸ்வலாக வாங்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிது உங்களுக்கு. இது ஃபுல்லாக இருந்தது, இப்போ நான் அதை எடுத்து அலம்பி வச்சுருக்கேன் பாவ் பாஜிக்கோசரம். இட்ஸ் வெரி குட் ஃபார் சாலட்ஸ். இந்த வாட்டி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இப்போ வதக்கிறதுக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற தக்காளி. ஆனால் வேக வைக்கிறதுக்கு இந்த சாலட் டொமேட்டோ பட்டாணி அப்புறம் கார்ன் அப்புறம் சேப்பு காராமணி ஆர் தட்டைப்பயிறு ஆர் ரெட் காராமணி ப்ரொக்கோலி அப்புறம் 3 கலர் பெல் பெப்பர் ஆர் கேப்சிகம் ஆர் கொடமிளகா இதெல்லாம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சுக்க போகிறோம். மசாலா சாமான்கள் தாளிச்சிட்டு இஞ்சி இல்லை வீட்டில் இல்லைன்னா அரைச்சிக்கோங்க. நான் வெறும் பூண்டு ஒரே ஒரு வெங்காயம் அரைச்சிக்க போகிறேன். தாளிச்ச மசாலா சாமானில் நறுக்கின வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அரைச்ச மசாலாவை போட்டுட்டு வரமிளகா அப்படி ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா பாவ்பாஜி மசாலா போட்டு நல்லா வதங்கி மசாலா ஸ்மெல் போன உடனே வெந்து கொட்டின இந்த வெஜிடபிள்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ் இல்லை இந்த வாட்டி சுண்டல் ஐட்டம்ஸ் ஆர் ரேதர் பல்சஸ்ன்னு சொல்கிறான், பல்சஸ் பாவ்பாஜின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு இறக்கி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தி ஸ்டைலில் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நான் ஏற்கனவே ஆஸ் யூஷுவல் வெந்நீர் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இந்த லைட்டாக கொதிச்சுன்னு இருக்கிற தண்ணியில் நம்ம இந்த டர்மரிக் போட்டுருவோம். ஹோட்டல் நடத்துகிறவங்க ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்கலாம் யூஸ்வலாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெனுவில் மாற்றி கொடுத்து பாருங்கள், சரி ஹிட்டாக இருக்கும். பாதி உப்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ண பெல் பெப்பர் போட்டுக்கலாம். சில பேர் வதக்குவாங்க, நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால அப்படியுமே இப்படி பண்ணால் எல்லா ஏஜ் குரூப்காரங்களும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வயசானவங்களாம். ஸோ இப்போ இந்த பட்டாணி தட்டைப்பயிறு அப்புறமா கார்ன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா வேகணும். இப்போ நம்ம சாலட் டொமேட்டோஸ் போட்டுடலாம். இதில் சப்ஜி மீந்தாக்க மறுநாள் நீங்கள் பாஸ்மதி ரைஸோட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ரைஸ் குக்கரில் அப்படியே நல்லா கலந்துட்டு ரைஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு ஹெல்த்தி. இது தண்ணி ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஏன்னா இந்த பயர் ஐட்டம்ஸ்லாம் வேகணும் இல்லையா, பட்டாணியும் நல்லா வேகணும். ஒரு 6 விசில் நீட்டாக விட்டுறலாம் இதை. ஓகே, ஒரு மீடியம் பர்னரில் வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய பர்னரில் வைக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸோட நம்ம இந்த ப்ரொக்கோலி போட்டுலாங்க, மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் குக்கர் மூடிட்டேன். இப்போ குக்கர் மூடிலாம் அது மேலாப்பில் போட்டால் போகிறேன், ஏன்னா அது ரொம்ப ஃப்ளிம்ஸி வெஜிடபிள், ஈஸியாக வெந்துடும். ஸோ இப்போ ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். அந்த 6 விசில் வரத்துக்குள்ளே நம்ம பூண்டு இஞ்சி இருந்தால் இஞ்சி சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா வெங்காயத்தை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகா வெங்காயத்தோட ஒப்புக்கு சொப்பானா இதை அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 தக்காளி சேர்த்துக்கோங்க. அது ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய சாலட் டொமேட்டோஸ் வேக வச்சுருக்கோம். அதை வேக வச்சா தான் அதுக்கு டேஸ்ட்டு, அப்படியே வதக்கி போட்டாக்க ஒரு டேஸ்ட்டு கம்மி தான். ஸோ இது டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஹெல்த்தியர் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி டயட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹெல்த் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் ஆஃப் பாவ் பாஜி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். பல்சஸ் பாவ் பாஜின்னு வேணால் இதுக்கு பேர் வச்சுக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் மடமடன் வேலையானுங்கிறதுக்காக இந்த லியூபார் கீயை மத்தியானம் லஞ்ச் முடிச்ச உடனே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஸோ தட் ஈஸியாக மெல்ட் ஆயிரும். இப்போ இந்த கீயில் மட்டும்தான் நம்ம பிரிஞ்சி இலை பட்டை அதுக்கப்புறம் படி இலாய்ச்சி ஒன்று டேஸ்ட்டுக்கு சோம்பு எல்லாத்தையும் ஒரு வதக்கிக்க போகிறோம். அது லைட்டாக ஃப்ரை ஆகணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர். அதுக்கப்புறம் நார்மல் குக்கிங் ஆயில் ஊற்றி வெங்காயம் தக்காளி வதக்கிங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்து போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்கணுங்க. ஸோ நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த வெர்ஷன் ஆஃப் பாஜி மாத்திரம் பண்ணி பாவோட சர்வ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலியோட அப்ரிசியேஷன் வின் பண்ணுறது ஷியோர். ஸோ இப்படி போட்டுட்டு நம்ம பாருங்கள், பாவ் பாஜி மசாலா தாத்தரோடு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா,
மஞ்சப்பொடி, உப்பு, இதெல்லாம் வந்து இதோட பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, வெங்காயம் அரைச்சது, கொத்தமல்லி தழை நல்லா அலசி வச்சுருக்கிறேன் வந்து. அப்புறம் இது வந்து பன்னீர். ஓகே, இது வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம இதை ஏன் ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் பாஜின்னு சொல்கிறோம் தெரியுமா? நான் நல்லாவே மசிச்சு வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு யூஸ்வலாக பண்ணுறதே கிடையாது. பட்டாணி, காராமணி, தட்டைப்பயிறு அதாவது சேப்பு காராமணி, சாலட் டொமேட்டோஸ், அப்புறமா வந்து கார்ன், இதெல்லாம் போட்டு ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் மிக்ஸ்டு கேப்சிகம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். பெஸ்ட் கிட்ஸ் அண்ட் ஹெல்த்தியர் வெர்ஷன். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல். ஸோ வதங்கி அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட, இஞ்சியில் பூண்டு மசாலாவோட நம்ம பாவ் பாஜி மசாலா, ரெட் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா வந்து நான் எப்பவும் சொல்கிறது போல் இந்த மசாலா போட்ட உடனே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். அது அப்படியே மெல்ட் ஆகிடும் சூப்பராக. வதக்கிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் செட்டில் ஆக விட்டுட்டு நம்ம வந்து வெந்து கொட்டின வெஜிடபிள்ஸை போட்டு பன்னீரை டாஸ் பண்ணி போட்டு நல்லா கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு இறக்கினா வெரி வெரி ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் பல்சஸ் அண்ட் ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் பாவ் பாஜி இஸ் ரெடி. இதில் எப்படி ஹெல்த்தினா நம்ம வந்து தட்டைப்பயிறு, பட்டாணி அண்ட் கார்ன் போட்டிருக்கோம், ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ்டு கேப்சிகம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாலட் டொமேட்டோஸ் வந்து போட்டு வேக வச்சுருக்கோம். கடைசியாக கிட்ஸை வந்து ஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பன்னீர் போட்டுக்க போகிறோம். இது சிம்மில் வச்சு அருமையாக நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க. வச்சு கொதிக்க விடுங்க. எப்பவும் போல் இந்த கொத்தமல்லி தழை வேகிறதுக்காக போட்டு கொஞ்சோண்டு கார்னிஷிங் வச்சுக்கலாம். கலந்துட்டு பார்க்கலாம். இந்த கலரும் அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் பாருங்களேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் யூஷுவல் பாஜியை விட. இப்போ இந்த பாஜி கொதிக்கிறதுக்குள்ளே நான் இதை டவா சூடு பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக பட்டரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பன்னீரை டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அது சூப்பராக கொதிக்குது. பன்னீர் கார்னிஷ் ஆகிடுச்சு. ஒரு 4-5 நம்ம வந்து பிளேட்டிங் எடுத்து வச்சுட்டு பாக்கி அதில் போட்டுடலாம். போங்க, நானே சொல்லக்கூடாது, இந்த பல்சஸும் இந்த பன்னீரும் அந்த ப்ரொக்கோலி, கேப்சிகம், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரோட அந்த சாலட் டொமேட்டோஸோட திஸ் Pulses Pav Bhaji is just a wow, must try from Priya Mahesh Kitchen. Both health and kids friendly recipe இது கொதிச்ச அப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம பன் தயார் பண்ணிக்கலாம். பாவ் வாங்க நம்ம பாவ் வாட்டலாம். இங்கே அபுதாபி மார்க்கெட்டில் பேக்கர்ஸ் வேர்ல்ட்லேருந்து பிராண்ட்லேருந்து பாம்பே பாவ்னு கிடைக்குது. அது பயங்கர சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று வந்து கோல்டன் பன்ஸில் கிடைக்குது. இன்னும் ஒரு பிராண்ட் இருக்குது, ஓவன் ஹாட்டு. அது வந்து கேம் ட்ரேடிங் அல்சாஃபா குரூப்போடது. பேக்கரி பக்கத்துலேயே இருக்கும், அந்த எலக்ட்ரா தெரிஞ்சவங்க என்எம்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே. பட் அது வந்து இன்னைக்கு அல்சாஃபாவில் இல்லை. அதனால் நான் இந்த 2 வெரைட்டிஸ் வாங்கி வந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் திஸ் பாம்பே பாவ் 100%. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் தட் ஓவன் ஹாட். தேர்ட் இஸ் கோல்டன் ஸ்பைக். இது கோல்டன் பன்ஸ் வந்து உங்களுக்கு பாக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வடைப்பாவுக்கெல்லாம். பட் வடைப்பாவ், தென் தபேலி, அதுக்கெல்லாம் கூட இதை நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் த பெஸ்ட் ஃபார் த பாவ் பாஜி இஸ் பாம்பே பாவ் ஃப்ரம் த அதர் மார்க்கெட் அண்ட் ஓவன் ஹாட் ஃப்ரம் த லோக்கல் மார்க்கெட். ட்ரை பண்ணுங்க வாங்க. இது மாதிரி வந்து மிக்ஸ் வாங்கினீங்கன்னா எல்லா ஆடியன்ஸையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் தவா எடுத்துக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. அதில் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பின்னாடி இருக்கிற திக் பேஸை வந்து வாட்டிடுங்க. இந்த ஐடியா அதுக்கப்புறம் 101% நல்லா வந்து லாங் அண்ட் ப்ராட் நைஃப். இது வந்து சோய்த்ரம்ஸ், நாங்கள் ஷார்ஜா அபுஷகாராவில் இருக்க போது அந்த ஏரியா தெரிஞ்சவங்க தெரியும். தெர் இஸ் அ சோய்த்ரம்ஸ் இன் அபுஷகாரா. அங்கே வந்து வெளியில் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக் டைமில், ஃபாஸ்ட் ஃபுட் டைமில் ஸ்கூல் பிள்ளைங்க, அப்புறம் வந்து ஆஃபீஸ் விட்டு வர்றவங்க, பேச்சுலர் பசங்க, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து தே யூஸ் டு ஹாவ் தட் டீ டைம் அண்ட் ஸ்நாக் டைம் தேர். இப்போ அங்கே வடைப்பாவ் பாவ் பாஜி சர்வ் பண்ணும்போது அந்த செஃப் சொல்லி கொடுத்த மெத்தட் தான் இது. அழகாக விடாமல் விரியாமல் நீட்டாக வந்து சர்வ் பண்ணலாம் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில். அதுக்கு நடுவில் இது வந்து பாஜி ரெடி ஆகிடுது. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக ப்ரௌனாக அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த வின்டருக்கு ஒரு 2 slices or 2 sets of buns with a very very healthy bhaji will serve the dinner for diabetic, non-diabetic, weight watchers, kids, everyone. ரொம்ப நீங்கள் வந்து டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் வாட்சர்ஸாக இருந்தால் அந்த பன்னீர்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு நீங்கள் அழகாக பாஜி மட்டும் சாப்பிட்ருங்க. ஓகேவா? ரைட். அப்படியே இந்த பாஜி சரி டெம்டிங்காக இல்லைனா அப்போ நீங்கள் வேஸ்ட்டுங்க. பயங்கரமாக டேஸ்ட் பட்ஸை வந்து டிக்கிள் பண்ணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் கம் அண்ட் ஹாவ் அண்ட் டைன் இன் வித் மீ. தேங்க்யூ. பாவோட சேர்த்து மட ஓடி அங்கே பார்ப்போம், சாப்பிட்லாம்.
healthy version of pulses bhaji with a beautiful pav. Just a wow for this winter dine-in. Welcome dears. இதுவரையும் பிரியா மகேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். How this combo, just come and have a dine with us. Thank you.